பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நம்மை நீதியின் பாதையில் நடத்த விரும்புகிறார். செம்மையான வழிகளிலே அவர் நம்மை நடத்த விரும்புகிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து உலக ஓட்டத்தை முடிக்கும் போது நாமெல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் இளைப்பாறுதல் அடைய வேண்டும். தேவதூதர்கள் கூட்டத்திலே இணைந்து கொண்டு தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 2 பரிசுத்தவான்கள் மரணத்தை காணாமலே உயிரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒருவர் பெயர் ஏனோக்கு, இன்னொருவர் பெயர் எலியா. ஏனோக்கை குறித்து தொடக்க நூல் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர் கர்த்தரோடு சஞ்சரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தரோடு அவர் நடந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கும் போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2வது வேதத்தில் 1 ராஜாக்கள் 1 அரசர் 17ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஆகாப் ராஜாவை பார்த்து எலியா சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் எப்போது நிற்கிற எலியா என்று சொல்லுகிறார். அதாவது எலியா இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருந்திருக்கிறார். தேவ சமூகம் ஒன்றே எனக்கு போதும் என்கிறதான ஒரு மனநிலையோடு கூட அவர் காணப்பட்டிருக்கிறார். அவரையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். தொடக்க நூல் ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நோவா குற்றமற்றவனாய் இருந்தான், அவன் மாசற்றவனாய் இருந்தான், அவன் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தரோடு கூட அவன் நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அவனுக்கு கிடைத்த பாக்கியம் நன்மை என்னவென்று சொன்னால், முழு உலகத்தையும் ஆண்டவர் தண்ணீரினால் அழிக்கும்படி தீர்மானித்த போது நோவாவை ஒரு பெட்டகம் செய்ய சொல்லி அந்த பெட்டகம் செய்து முடிக்கும் வரை கிட்டத்தட்ட 100 வருட காலங்கள் பொறுமையோடு கூட மனுஷருடைய தீமைகளை சகித்து கொண்டு நோவாவுக்காக ஆண்டவர் காத்திருந்தார். நோவா பேழை கட்டி முடித்ததும் அந்த பேழைக்குள்ள நோவா தன் மனைவி 3 பிள்ளைகள் மருமக்கள் அத்தனை பேர் 8 பேரும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். பிரியமானவர்களே, 40 நாட்கள் இரவும் பகலும் ஓயாமல் மழை பெய்து கொண்டே இருந்தது. உலகத்தின் பெரிய மலைகளெல்லாம் தண்ணீரினாலே மூழ்கினது. மலைக்கு மேலே சுமார் 10 முழ உயரத்திற்கு இந்த உலகம் முழுவதும் தண்ணீரினால் நிரம்பியிருந்தது. அதற்கு மேலே நோவா குடும்பத்தோடு அவனுடைய பேழை தண்ணீரிலே மிதந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு சஞ்சரித்தவர்கள் மரணத்தை காணாதபடி உயிரோடு விண்ணகத்திற்கு எழுந்து போனார்கள்.
உலகத்தில் பாடு வேதனைகள் மத்தியில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதாகமத்தின் கடைசி புஸ்தகம் திருவெளிப்பாடு, வெளிப்படுத்தின விசேஷம். அதுல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். 7 சபைகளை குறித்தும் அந்த சபைகளில் இருக்கிற சில குறைபாடுகளை குறித்தும் அந்த குறைபாடுகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி மனம் திரும்பும் பட்சத்தில் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். மேலே ஏறி வா என்பதான ஒரு சத்தம் உண்டானது. யாருக்கு இந்த சத்தம் உண்டாகிறது? யார் மேலே ஏறி வருவார்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, குறைபாடுகளோடு இருக்கிறவர்கள், இன்னும் உலகத்தால் தங்களை கரைபடுத்தி கொண்டிருக்கிறவர்கள், சபைக்கு வந்தாலும் இறைவார்த்தை தியானித்தாலும் அதிகமாய் ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் சில கட்டுகள் சிலருக்குள்ள இன்னும் காணப்படுகிறது. ஆண்டவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வா என்று கட்டளையிட்டார். லாசரு வெளியே வந்தான். ஆனால் அவன் உடல் முழுவதும் பிரேத சீலையால் கட்டப்பட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மனுஷர்களை பார்த்து அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னான். அதற்கு பிறகுதான் அவனால சரியா நடக்க முடிந்தது. அதுபோல பிரியமானவர்களே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளட்டும். அநீதி செய்கிறவன் செய்து கொண்டே இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான கைமாறு என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஆண்டோடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபித்தா மட்டும் போதாது, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இந்த தீமையான காரியங்களை விட்டு பூரணமாய் வெளியே வரும்படி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். வாலிபன் ஒருவன் வந்து நித்திய ஜீவனுக்காக தேவனிடத்திலே மன்றாடினான். கட்டளைகளை எல்லாம் கடைபிடி என்று சொன்னார். அவன் கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்கிற மனுஷனாய்த்தான் காணப்பட்டான். ஆனாலும் அவரிடத்தில் ஒரு குறையை ஆண்டவர் கண்டார். உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா, உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று சொன்னான். அந்த ஒரு காரியத்தை அவன் விட மனதில்லாததினால நித்திய ஜீவனை இழந்து போனான். 10 கன்னியர்களில் 5 பேர் விளக்கு எரிவதற்கு தேவையான எண்ணெய் எடுத்து கொண்டு வந்தார்கள். 5 பேரோ விளக்கெடுத்து கொண்டார்கள், எண்ணெய் எடுத்துக் கொள்ளவில்லை. கர்த்தருடைய காரியம் என்று வரும்போது அதுல கருத்தாய் காணப்பட வேண்டும், விழிப்போடு காணப்பட வேண்டும். ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. மணவாளன் வருகிறார் என்று சொன்னதும் 10 கன்னியர்களில் 5 பேர் விளக்கு எரிய மணவாளனோடு கூட அறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். 5 பேருடைய விளக்கு எரியாமல் போனது. எவ்வளவுதான் பாடுபட்டார்கள், ஆனாலும் விளக்கு எரியவில்லை. எண்ணெய்க்காக அலைந்து தெரிந்தார்கள். அதற்குள்ள ஆண்டவர் கதவை சாத்தினார். அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்று சொன்னார்கள். உங்களை எனக்கு தெரியாது என்று ஆண்டவர் கையை விரித்து விட்டார். வேதத்தில் 1 தெசலோனிக்க 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசித்து பாருங்கள். கடைசி எக்காலம் முழங்க ஆண்டவர் தாமே வானிலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலிலே கல்லறையிலிருந்து உயிர் பெற்று எழும்புவார்கள். அதற்கு பிறகு நாமும் சாவை காணாதபடி மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அவன் புதிய படைப்பாகிறான், பழையன எல்லாம் களைந்து போகும், புதியன அவனுக்குள்ளே தோன்றும். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் முன்னால
இந்த உலகம் வெறுமையாயிருந்தது, உருவமற்றதாயிருந்தது. தண்ணீரின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கு பிறகுதான் அவனுடைய வார்த்தையினாலே நாம் காணக்கூடிய இந்த உலகத்தின் சகல படைப்புகளும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும் போது உலகங்காட்டுகிற அந்த மாதிரியை பின்பற்றாம, ஒரு காலத்தை இருளில் இருந்தோம், அந்த காலத்துக்கு உட்பட்டிருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இனி கரைதுறை இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவராகிய தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டது போல, எலியாவை எடுத்துக்கொண்டது போல, ஏன் உலகத்தை பெருவெள்ளத்தால் அழிக்கும் போது நோவாவை குடும்பத்தை பேழையில் வைத்து பாதுகாத்தது போல நம்மையும் ஆண்டவர் நடத்துவார். இந்த காலம் கொடிதாயிருக்கிறபடினால் நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஜபத்தில், உபவாசத்தோடு கூட ஜபத்தில், அதுபோல வேத வாசிப்புல, நன்மை செய்கிற காரியங்கள்ல, ஊழியம் செய்வதில் உங்கள் நேரங்களை செலவு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறைவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. கர்த்தருடைய கரம் இவர்களை தாங்கும்படி நான் செபிக்கிறேன். சுக, பலம், ஆரோக்கியம், சமாதானம் உண்டாவதாக. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. சமாதானம்.